ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு சில டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்குகிறோம். நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கிச்சனை அழகாக வச்சுக்கிறதுக்கு சில DIY டெக்கரேட்டிங் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது 3வது DIY வீடியோ. நான் ஏற்கனவே DIY கிச்சன் ஆர்கனைசர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சில ஹோம் ஆர்கனைசேஷன் DIYயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட DIY கிச்சன் டெக்கரேட்டிங் ஐடியாஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு DIY ஒரு டிஸ்பிளே போர்ட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிளெயின் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கலர் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக கலர் பண்ண பாப்சிக்கல் ஸ்டிக்ஸே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பீஸில் நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரே லைனாக ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்ட் பண்ணல, சும்மா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் அங்கங்கே தள்ளி தள்ளி தான் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படினாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ரெடி ஆச்சு. கார்ட்போர்ட் பீஸில் நம்ம எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்டிக்கி நோட் பேட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கி நோட் பேடை ஃபெவிகால் வச்சு அப்படியே அந்த போர்டில் ஒட்டிட போகிறேன். இப்போ மேலே அழகுக்காக ஒரு ஃப்ளவர் பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான டிஸ்பிளே போர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு மேக்னெட் பின்னாடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரிப்பன் பின்னாடி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக டிஸ்பிளே போர்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட டெய்லி மெனு நோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கிச்சன்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம். நான் கிச்சனில் அப்பப்போ காலியாகிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நம்ம கடைக்கு போகும்போது நமக்கு வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நோட் பேடை மட்டும் அப்படி அந்த ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம், எதையும் மறக்க மாட்டோம். நெக்ஸ்ட் DIY ஒரு கிச்சன் சைன் போர்ட். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 4 உட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். இது ஹார்ட்வேர் ஷாப்லலாம் இது மாதிரி உட்டன் பீசஸ் கேட்டால் தருவாங்க. நம்ம கேட்குற சைஸ்லேயே கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ என்கிட்ட 4 சின்ன சின்ன பீஸாக தான் இருந்துச்சு. அதனால் நான் இந்த 4ஐயும் ஒன்றா ஃபஸ்ட்டு ஒட்டிக்க போகிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த 4 உட்டன் பீசஸையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கிறேன். இப்போ இதை நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். நம்மளோட பேஸ் போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு உட்டன் ஸ்பூனும் ஒரு உட்டன் ஃபோர்க்கும் எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் 2ஐயும். இப்போ நம்ம போர்டில் இந்த ஸ்பூனையும் ஃபோர்க்கையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் வச்சு இப்போ உங்களுக்கு என்ன லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். நான் இங்கே மாம்ஸ் கிச்சன்னு எழுதியிருக்கேன். பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு எழுதிட்டு பிளாக் கலர் பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு டார்க்காக நான் எழுதிக்கிட்டேன். இப்போ அதில் வைக்கிறதுக்காக ஒரு பேப்பர் ஃப்ளவர் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஒரு 7x7 ஒரு ரெட் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ட்ரையாங்குலராக குட்டியாக. இப்போ இதை பெட்டல் ஷேப்பில் ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு சின்னதாக ஒரு பேப்பர் ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ ஒரு எல்லோ கலர் பேப்பரை இது மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த எல்லோ கலரில் ஸ்மால் ரவுண்ட் பேப்பர் நமக்கு கீழே கிடைக்கும். இதை நான் அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் பேஸ்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன்.
அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம அந்த போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஈஸியான ஒரு கிச்சன் சைன் போர்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளே செஞ்சு அதை கிச்சனில் மாட்டும்போது அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிஐவை ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சூப்பர் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 3 பேப்பர் பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பர் பிளேட்டில் ஈட்டுன்னு வந்து நான் இண்டிவிஜுவல் லெட்டராக பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு ஆல்ஃபபெட் லெட்டரையும். நீங்கள் வந்து பென் வச்சும் எழுதிக்கலாம், இல்லைன்னா பெயிண்ட் வச்சும் லெட்டர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக பிரிண்ட் எடுத்து அதை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்டராக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு லெட்டரையுமே நம்ம அந்த பிளேட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சூப்பர் ஈஸி டிஸ்பிளே டிஐவை. இது கிச்சன் வாலில் இப்படி பேஸ்ட் பண்ணி விட்டு பார்க்கும்போதும் அந்த கார்னர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிஐவை ஒரு கிச்சன் வால் டெக்கர். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பீஸில் வந்து ஒரு காம்பஸ் வச்சு நான் ரவுண்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் மேலே வந்து ஒரு கைப்பிடி மாதிரி ரெக்டாங்கிளில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஃபுல்லாக நான் செல்லோ டேப் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ நம்ம மற்ற கேப்லலாம் கலர் பண்ண போகிறோம். நான் 4 அக்ரிலிக் கலர் வந்து எடுத்திருக்கேன். பிளாக், ஆரஞ்ச், எல்லோ அண்ட் சாண்டில். இந்த 4 கலரையும் நான் மாற்றி மாற்றி நம்ம செல்லோ டேப் போடாத எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனுக்குள்ளேயே பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக அந்த டேப்பை எடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் லைன் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், பெயிண்ட் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த செல்லோ டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நடுவில் நமக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஹாப்பி கிச்சன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஸ்டிக்கரை வந்து நான் டைரெக்டாக அதில் பேஸ்ட் பண்ணி விட்டேன். நீங்கள் வந்து மார்க்கர் வச்சு எழுதவும் செஞ்சுக்கலாம். மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு நூல் கட்டி விட்டுருங்க. நம்ம கிச்சனில் ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த எல்லா டிஐஒயும் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டெக்கரேட்டிங் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.